10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. 2ஆம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகனான குரு மட்டும் இல்லாம அவர் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. இதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் மிதுன ராசிக்கு. அதனாலதான் சொன்னேன், இந்த காலகட்டத்துல தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய லாபம் இருக்கு. பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்றீங்க, சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு நிறைய மிதுனராசினர்கள் பண்ண உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க. அதே மாதிரி உங்களை மாமனார் மாமியார் உற்றார் உறவினர் எல்லாருமே ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கிர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு 3 மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனை 12 ராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினால் நடக்குது, சனி பயிற்சினால் நடக்குது. அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு 3 மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு 12 ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள், சிலதில் பாசிட்டிவ் இருக்குது, சில நெகட்டிவ் இருக்குது, சிலதில் நிறைய யோகங்கள் வரும், அதிர்ஷ்டங்கள் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பண்ணிகளுக்கும் இப்போ பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாதங்கள் டிசம்பர் மாதம் 31 வரைக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது பார்த்தீங்கன்னா, நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு கடன் தான் சார் பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை, எனக்கு கடன் இல்லை பணம் வந்துருச்சு அப்படின்னா நான் எல்லா விதமான பிரச்சனையும் சமாளிச்சிருவேன், ஜெயிச்சிருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள். எல்லா விதமான அறிவு இருக்குது, திறமை இருக்குது. ஆனாலுமே என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, வளர்ச்சியே இல்லை, நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், நிறைய பேர் நல்லா இருக்காங்க, நான் ஒரு இடத்துல இருந்த வரைக்கும் எல்லாரும் சூப்பராக இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் நான் தனியாக ஏதாவது பண்ணும்போது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அது முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் கடன் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடுத்த 30 நாட்கள், அதாவது அடுத்த 90 நாட்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. காரணம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. 2ஆம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகனான குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் அவர் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. இதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் மிதுன ராசிக்கு. அதனால தான் சொன்னேன், இந்த காலகட்டத்தில் தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை சார் வாய்ப்பெல்லாம் எனக்கு இருக்குது, பணம் தான் தேவை, அந்த பண வசதிகள் வரும். அந்த பண வசதி வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த மிதுன ராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, தொழில் பண்ணுறவங்க டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்கி இப்போ மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. சரி அதையா வித்தரலாம், அந்த வீடை வித்தரலாம், அந்த இடத்த வித்தரலாம்னு நினைக்கும் போது அதுவுமே நடக்காமல் இருக்குது. அந்த முயற்சிகள் அடுத்த இந்த டிசம்பர் 31க்குள்ளே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய தொழிலையும் முன்னேற்ற பாதை கொண்டு போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீண்டகால கடனையும் தீர்ப்பதற்கான ஒரு வழி இந்த டிசம்பர் மாதம் 31 கண்டிப்பாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த மிதுன ராசி என்பது செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கடனில் இருக்கேன் சார், எங்கே சார் வண்டி வாங்க போகிறேன், எங்கே சார் வீடு வாங்க போகிறேன், அப்படி கிடையாது. நேரம் காலம் தான் ஒரு மனுஷனை தீர்மானிக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்க, ஏற்கனவே ஒரு வீடு வாங்கிக்கணும், நீங்கள் ஏதாவது யோசிச்சு வாங்கியிருப்பீங்க. திடீர்னு ஒன்று ட்ரை பண்ண சார், யோசிச்சேன் சார் வீடு வாங்கணுன்னு, 4 பேர் ஹெல்ப் பண்ணாங்க, நானும் காசை போட்டேன், என் கையிலையும் காசு இருந்தது, ஒரு லோனை போட்டேன், வாங்கிட்டேன், அப்படி தான் அமையுது. அதுபோல் அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வீடு கட்டலாம், அதேமாதிரி வீட்டில் ஒரு போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதுமாதிரி வீட்டில் ஒரு ரெனோவேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப இன்னோவேட்டிவாக யோசிப்பீங்க. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா என்ன, 2 வீலராக இருக்கலாம், காராக இருக்கலாம். அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக டிசம்பர் 31 இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் பெரிய லாபம் இருக்குது.
பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுறீங்க. அதேமாதிரி இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மிதுன ராசியாக இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதற்கான முயற்சிகளை பண்ணலாம். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு நிறைய மிதுன ராசியினர்கள் பண்ண தப்பு என்னென்னா, வேலை வாய்ப்பு வெளியூரில் வரும்போதே போகாமல் விட்டுட்டீங்க. வெளிநாடு வாய்ப்பு வரும்போதே போகாமல் விட்டுட்டீங்க. அதனால இப்போ உட்காந்து கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த மாதிரி முயற்சிகள் இப்போ செய்யுங்க. கண்டிப்பாக வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம். நிறைய பேர் யோசிப்பாங்க, இல்லை சார் வெளிநாட்டிலாம் இப்போலாம் வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகிடுச்சு, இப்போலாம் போக முடியாது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த போல கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி நேரம் நல்லா இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே ஒரு வீடு மாற்றம் இருக்குது, இடம் மாற்றம் இருக்குது. அங்கே ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை செய்யுங்க. அதுமாதிரி வேலை போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தைரியமாக மாறுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்றம் செஞ்சீங்கன்னா நல்ல பதவி, நல்ல இடத்துல வேலைக்கு போவீங்க. அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு என்னென்னா, நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, நல்ல உழைப்பாளி, நல்ல அறிவாளி, யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாமே தெரியும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி உங்கள் வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க. இல்லை உங்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை உங்கள் மேலே ஒரு அலிகேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதில் வந்து சூப்பராக வெளில வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே போல் இல்லை சார் அதெல்லாம் ஆகவே ஆகாது சார், இந்த கம்பெனியே அப்படி தான் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை மாற்றம் செஞ்சிங்கன்னா உறுதியாக இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் ட்ரை பண்ண சார் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் நடக்கும். அப்பா உதவி பண்ணுவார், அம்மா உதவி பண்ணுவார், மனைவி உதவி பண்ணுவாங்க, கணவர் உதவி பண்ணுவாங்க, குழந்தைங்க மிகப்பெரிய உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க. அதேமாதிரி உங்களை மாமனார், மாமியார், உற்றார், உறவினர் எல்லாருமே உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த மாதிரி ஏதாவது உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை, வெற்றிகரமான திருமணம், அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு என்னென்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் வரணும்னு நினச்சி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை டிசம்பர் 31க்குள்ளே இருக்குது. நீங்கள் நிறைய யோசித்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல வரன் கிடைக்கும். அதில் திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. 2ஆம் திருமணம் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில் வெற்றியும் நிறைய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அடுத்த 90 நாட்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாற்போல, தசாபுத்தி தந்தாற்போல பலன்கள் மாறும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை, கேது திசை, சனி திசை, ஏன் சுக்கிர திசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும். அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் PDFல கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம், அதே போல் வாஸ்து, நியூமராலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, ஆன்லைன் வகுப்பும் நடக்குது. குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.